சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைதான தூய்மை பணியாளர்கள் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு வீடுகள், காலை உணவு, மருத்துவ காப்பீடு போன்ற 6 புதிய திட்டங்களை செயல்படுத்த தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சென்னையில் 2 மண்டலங்களில் தூய்மை பணியை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கியதை கண்டித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்பாக 13 நாட்களாக போராட்டம் தொடர்ந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி நேற்று முன்தினம் இரவு அவர்கள் கைது செய்யப்பட்டனர். தனியார் மண்டபங்களில் அடைத்து வைக்கப்பட்ட அவர்கள் நேற்று விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் தூய்மை பணியாளர்களுக்கு 6 புதிய திட்டங்களை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன்படி தூய்மை பணியாளர்களுக்கு நோய்களை கண்டறிந்து உரிய சிகிச்சை அளிக்க தனித்திட்டம், 5 லட்சம் ரூபாய்க்கு இலவச மருத்துவ காப்பீடு, பணியின் போது உயிரிழந்தால் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் ஆகியவற்றுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதேபோல சுயதொழில் தொடங்க 35% மானியம், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி கட்டணத்தில் சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 வீடுகள், நகரங்களில் பணியாற்றுபவர்களுக்கு இலவச காலை உணவு போன்ற திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதிய திட்டங்கள் தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களை திமுக அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என உறுதியளித்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கோரிக்கை விடுத்தார். அரசு உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் மனதிலே வைத்து பொதுமக்களுடைய நலனை கருதி அதே போல உங்களுடைய மற்ற கோரிக்கைகளெல்லாம் மனதிலே வைத்து நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை விடுத்து பணிகளுக்கு திரும்பி அந்த பணிகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று நான் அரசின் சார்பாக மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு நியாயம் வழங்க திமுக அரசு தவறிவிட்டதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தூய்மை பணியாளர்களுக்கு சரியான நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். அது இந்த திமுக அரசாங்கம் கொடுக்க தவறி இருக்கிறது. அவர்களுக்காக நாம் எப்பொழுதும் துணையாக இருக்கும். தூய்மை பணியாளர்களுக்கான திட்டங்களுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்.